அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, டீ கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல போண்டா, அது வீட்லேயே எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். அதுவும் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பராக எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இது மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் போடும்போது இந்த மாதிரி கையிலே நல்லா பிரித்து விட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா மெலிசாக நல்லா வரும் இந்த போண்டா செய்யும் போது. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். கலருக்காக தான் நான் இதை போடுறேன். உங்ககிட்ட இருந்தால் இதை போட்டுக்குங்க. இல்லைனா நார்மலாக மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணல. ஏன்னா நான் இப்போ ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கழிச்சு தான் இது ரெசிபி பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் இப்போ உடனே பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டால் அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே வராது. ஸோ இப்போத்துக்கு நான் தண்ணி இதில் சேர்க்கல. ஒன் ஹவர் நான் அப்படியே மூடி வச்சு விட்டுட்டேன். 1 ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் பாருங்கள், தண்ணி நான் அதில் சுத்தமாக சேர்க்கல. நல்லா அதில் இருக்க வாட்டரே ரிலீஸ் ஆகி நல்லா கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உடனே செய்யணும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. லேட்டாக பண்ணுறதா அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. இப்போ இந்த போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் நல்லா எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடு எண்ணெயிலேருந்து இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் நான் சேர்க்குறேன். சேர்த்து இந்த ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எதுக்காக இந்த சூடு எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் போண்டா. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சேர்க்கல, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் மாதிரி வர மாதிரி பண்ணி இந்த ஆயிலில் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த சூடான எண்ணெயில். ஒன் சைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த 2 சைடும் நல்லா குக் ஆகி நல்லா கலர் வந்துடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம டீ கடை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் வடிகிற வரைக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ட்ரெயினர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போட்டு வச்சுக்கிங்க. பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சோம்பு எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா, அந்த டீ கடையில் போய் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் இது சேர்த்துருக்கிறதால. அந்த சூடான எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. என்ன தான் நம்ம வீட்டில் போண்டா செஞ்சாலும் அந்த டீ கடையில் போய் சாப்பிட்றோம்ல அந்த போண்டா, அதை அடிச்சிக்கவே முடியாது. பட் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.